தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அனைத்து நீர்நிலைகளிலும் நிரப்பப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான எல் முருகன் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் அவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசியபோது எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சியை வழங்கினார் என்றும் திமுக ஆட்சியில் மக்கள் கடும் துயரத்தில் இருப்பதாகவும் கூறினார். திமுக குடும்ப ஆட்சி நடத்தி வருவதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடிப்படை உறுப்பினர் கூட முக்கிய பொறுப்புக்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்ற இரட்டை என்ஜின் அரசு தேவை என்று அமைச்சர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், திமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்வால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக கூறினார். திமுகவின் ஊழல் காரணமாக மக்கள் பெரும் கோபத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அவிநாசி பகுதியானது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பகுதியாக கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் இணைக்கின்ற பகுதியாக தொழில் வளர்ச்சியடைந்துகின்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விசைத்தறிகள், அதே மாதிரி இங்க டெக்ஸ்டைல் அவங்களுக்கெல்லாம் ஒரு மின்சார கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவங்க தலையில ஒரு பேரிடையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனம் நலிவடைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.